அது வந்து தான் இங்கேயே என் கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகையாக இருப்பேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை இல்லை, சொல்கிற கால் இருக்கு இங்கே. ஆமாம், வீடியோ இருக்குது. இல்லை இப்போ நேரம் அந்த ஃபோன் பண்ணியிருப்பாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க நேரம். ஆமாம், நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம் ஆமாம். சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப் குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களும் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிப்பாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது ஈசி குணான சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்குது. அவர் விசி குணா சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ணுற மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2-3 வீடு இருக்கா? அந்த 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு நான் அவர் கவனித்தேன். அவரை அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் விசிக்கு குணாஸ் சார், அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துடுச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவரே அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகனுடைய தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறே ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிருங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் செயலாளர், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கேயும் ஆப்பு தான் நம்மளுக்கு. அப்புறம் விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்டலாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதெல்லாம் பேராசைப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமுக்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நான் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது? நாளைக்கு 11 மணிக்கு வரேன், அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேராசைப்படுறீங்க. இன்றைக்கி அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போதும் சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அது டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். அன்றைக்கி நடிக்கிறது அப்புறம். அப்புறம் சிவா இன்றைக்கி நான் இப்போ சித்ரா சார் பார்த்து போகிற இருக்குது, ஈசி குருணா சார் பார்த்து போகிற இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற இருக்குது. இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கு. நம்மளை படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை. அவர் அப்போலாம் நேராக பார்க்குறது பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குள்ள அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து. அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம்.
அப்போ பாபு சார், சாலினி எல்லோரும் குடிங்க சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா அது? இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்குது, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விற்கலாவது அஷ்ட அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேராக பார்த்தோம். அவர் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ் குமார் சொன்னார்ல டைமிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். நான் காலைல போயிட்டேன். பொண்ணு அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டுருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணார், நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டார், பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 8:30 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடான்ட்டு புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போயினா அப்புறம் டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆர்மர் ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறாரு. அவர் ஒரு லுக்கு விட்டார். திரும்ப அவர் இப்படி விடாது. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி வந்து அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். ஒரு 8:30 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டாராம். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்றைக்கி இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும்போது ஹீரோ 10 மணிக்கு தான் எப்படி சீன் முடிக்கிறது? அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா, 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் புடிச்சிட்ட 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யாரை சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் இது செலவு எடுத்து விட்டான், 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோக்குள்ள டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்லார், அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலே கதை வச்சுருக்காரு. விழிஞ்சால் அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அந்த படம் ப்ரொடியூசருக்கு கதை தெரியுமா? இன்றைக்கி ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு தான் அலையிற தவிர யார் கதை வச்சுட்டு அலைகிறா? அதனால் விசி போதான சார், நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்போலாம் நடிகர் இருந்தாங்க, இப்படிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்போலாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசில்
டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காலாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காலாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசங்கில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லார் வீட்டுக்கும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டிருக்கோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் பயங்கர வெறியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படத்தை படம் பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. அவங்களும் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்பிவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறது கூப்பிடுவேன்.